ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சுவையான மொறுமொறுன்னு ஒரு வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாழைக்காய் வறுவல் எல்லாருமே வீட்டில் பண்ணுறது தானே, அதில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்குறீங்களா? எப்படி ஈஸியாக சுலபமான முறையில் ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணலான்னு இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கிறேன், பாருங்கள். வாழைக்காவோட 2 சைடு ஓரங்களையும் கட் பண்ணிவிட்டு இப்போது அதோட ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்கின்னை பீல் பண்ணதுக்கப்புறமா சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா தவாவில் நம்ம போடும் போது அது ஒட்டிடும் தவாவில். அதனால் ஓரளவுக்கு மீடியமாக இருக்க ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா உடனே ஒரு தண்ணியில் போட்டுருங்க வாழைக்காவை. அப்போனா அது கொஞ்சம் டார்க் ஆகாமல் இருக்கும் கலர். இப்போது இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். மசாலாவுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட் இல்லைனா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் எடுத்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூனில் மஞ்சள் பொடியும் கரம் மசாலா பவுடரும் எடுத்திருக்கேன். அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கோங்க. இப்போது இதில் வாழைக்காய் சேர்த்துடலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா மிளகாய் பொடியை இன்னும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். வாழைக்காய் எல்லாத்துலேயும் மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக இதில் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்போது பெப்பர் இதுக்கு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். பெப்பர் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு தோசை பேனில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் இந்த மாதிரி நல்லா சூடானதுக்கப்புறமா வாழைக்காவை இதில் வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு வாழைக்காவாக தனித்தனியாக வச்சுருங்க. அப்போ அது நல்லா ரோஸ்ட் ஆகும், முறுமுறுன்னு இருக்கும் வாழைக்காய். நான் இரும்பு தோசை பேன் யூஸ் பண்ணுறேன். அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்க, அனிமிக்காக இருக்கிறவங்க இந்த மாதிரி இரும்பு தவா யூஸ் பண்ணால் நம்மளுக்கு அயன் சத்து கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுருங்க. ஒரு சைடு வேகிறதுக்கு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும். 4 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி வச்சிடலாம். நம்ம யூஸ்வலாக தண்ணியில் வேக வச்சு வாழைக்காவை ஃப்ரை பண்ணுறதை விட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணோன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போது இந்த சைடு திருப்பினதுக்கப்புறமா இந்த சைடு ஒரு 4 நிமிஷம் வேகட்டும். இது ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வேணும்னா இந்த மாதிரி இடையில நீங்கள் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போது 4 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி ஆயிடுச்சு நம்மளோட வாழைக்காய் ஃப்ரை. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி பருப்பு சாதம் அப்புறம் தயிர் சாதத்தோடலாம் சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அரிசி பருப்பு சாதத்தோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரெண்டும் சேர்த்து சாப்பிடையில ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.